சுவாமியினுடைய கண்ணை அம்பாள் பொத்திட்டார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சர்வலோகங்களையும் நம்ம பார்க்கிறோம், சுவாமி இந்த சூரியன் சந்திரன் தான் இருக்காரு அப்படின்னு. எவ்வளவோ சூரியர்கள் எவ்வளவோ சந்திரங்கள் இருக்காங்க. இது ஒரு லோகம். இது போன்று பல அந்தரிக்ஷங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு லோகங்கள்லயும் பல கோடிக்கணக்கான சூரியன் சந்திரங்கள் இருக்காங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, சுவாமியினுடைய கண்ணை அம்பாள் மூடினவன எல்லா லோகங்களையும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் என்ன ஆயிடுது, எந்த ஒளியே இல்லாம போயிடுது. எல்லா இடமும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஜில்லுன்னு ஆயிடுது. அதனால எந்த ஒரு புது செயலும் ஆரம்பமாக, எது ஜனனமும் இல்லை, யாருக்கும் மரணமும் இல்லை. எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் எப்படி கெட்டு போகாதோ எல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஃபுல்லா. அப்ப அம்பாள் இது நமக்கு ஒரு நாளுங்கிறது தேவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு வருஷம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப சுவாமியினுடைய கணக்குல நாமெல்லாம் ஒரு தூசி அளவுல கூட வரமாட்டோம். நம்மளுக்கும் சுவாமிக்கு கணக்கு பண்ண முடியுமா? அப்ப அம்பாள் கன நேரம் சுவாமியினுடைய கண்ணை பொத்தினாலும் எவ்வளவோ காலங்கள் எந்த விதமான விஷயங்களும் நடக்காம அவ்வளவு லோகங்களும் ஸ்தம்பிச்சு எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப அம்பாள் சுவாமிகிட்ட சொல்றாங்க, சுவாமி நான் பண்ணது தப்பு, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப சுவாமி சொல்றாங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் தண்டனையே கிடையாது. விநாயக பெருமானுக்கு பார்த்துட்டோம்னா, சுவாமி படைக்கும் போதே எப்படி படைச்சாரு அப்படின்னா, எல்லாரையும் காக்கக்கூடிய பெரிய போஸ்டிங்லேயே படைச்சிட்டார் சுவாமி. எல்லாரும் சொல்லுவாங்க, அம்பாள் மஞ்சளை தேய்ச்சி குளிச்சா, அது பிள்ளையானா குளிச்சு வச்சா, வாசல் நிப்பாட்டி வச்சாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் திருமுறை அதை ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்காக இந்த விஷயம்லாம் சொல்றீங்களா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கணேச புராணத்துல வரக்கூடிய விஷயங்களை திருமுறைகள் ஒத்துக்கொள்ளவில்லை. திருமுறை என்ன சொல்றதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா, அழகா இன்னைக்கு கூட திருமுறை பாடும் பொழுது ஓதுமாமூர்த்திகள் முதல்ல பாடின பாட்டு பிடியதன் ஒரு உண்மைன்னு அழகா பாடினாரு. அதுலயே விநாயக பெருமானை பத்தி சொல்லியிருக்குது. அதுல பிடியதன் ஒரு உண்மை குழம்புக்கு கரியது மடிக்கொண்டு கலந்து அடி மடிப்பட்டு. சுவாமி எப்படி படைக்கிறார் அப்படின்னா, விநாயக பெருமான தன்னுடைய அடியார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர. சுவாமி என்ன பண்ற, நம்மளுடைய அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் இல்லாம ஆக்கணும். அவர்களை பூஜை பண்றதுலயும் பல விதமான இன்னல்கள் வரும், அடியார்களுக்கு பல விதமான துன்பம் வரும். எல்லாராலையும் சிவ புண்ணியம் எல்லாராலையும் செய்ய முடியாது. நாயன்மார்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, சக்தி நாயனார்னு ஒருத்தர் உண்டு. அந்த சக்தி நாயனார்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவனடியார்களை யாராச்சும் நிந்தனை பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கத்தியால அவருடைய நாக்கை அறுத்துருவார். ஏன் அப்படின்னா, அவன் கேட்கலாம், சிவனடியார்களை யாராச்சும் திட்டுறாங்க நிந்தனை பண்ணார் அப்படின்னா, அவருடைய கையில இருக்கக்கூடிய கத்தியால நாக்கை வெட்டிடுவார். இந்த பணியை அவர் செஞ்சுட்டே வர. அப்ப அது பாவம் இல்லையான்னு கேட்டா, சுவாமி சொல்றார், அது பெரிய புராணத்துல சேர்க்கிறார் சொல்றார், அதை சக்தி நாயனார் எப்படி செஞ்சார்